காலை வணக்கம். காலை வணக்கம் மாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வாரம் 206வது வாரம். ஸோ 22 மார்ச். இன்னைக்கு இன்னைக்கான அஜெண்டா நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டீங்களா? 7:59க்கு ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கான அஜெண்டா கணேச மந்திரம். கணேச மந்திரத்தை இந்த அதாவது எவ்ரி ராமநவமி நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால வருஷ கணக்கு நம்மளுக்கு ராமநவமின்னு வச்சுட்டுருக்கோம். அதனால் இப்போ இந்த ராமநவமிலேருந்து அடுத்த ராமநவமி வரைக்கும் கணேச மந்திரத்தை மாற்றி விட்டோம் அந்த மாதிரி. ஸோ கணேச மந்திரம் முடிச்சுட்டு வாரம் ஒரு குறளில் 6வது குறள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கோவிந்தாஷ்டகம் அது உண்டு. அதுக்கப்புறம் டைம் இருக்குதுன்னா துர்கா சாலிசா ரிவிஷன், அதுக்கப்புறம் முருகனாண்டம். இதுதான் இன்னைக்கான அஜெண்டா. வில் மூவ் டு இன்னைக்கான கணேச மந்திரம், விநாயகர் துதி. இப்போ சான்ஸ்கிரிட்டில் வச்சுருந்தோம், இப்போ தமிழில் வச்சுக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு பாடல். அது ஏன் ரொம்ப அழகான பாடல் அப்படின்னா, அலங்கார பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரம் அப்படின்ற கந்தர் அலங்காரத்திலிருந்து முதல் பாட்டு அருணகிரிநாதர் எழுதினது விநாயகர் பேரில். ஸோ அந்த விநாயகர் ஸ்துதியை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரை அழைக்கலாம்? சந்திரிகா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். ஃபஸ்ட் இந்த பாட்டை பாடுவோம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங் என்னன்றதை பார்ப்போம், அதில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது சொன்ன மாதிரி அருணகிரிநாதர் எழுதின பாடல், கந்தர் அலங்காரத்து பாடல். ஸோ இந்த கந்தர் அலங்கார பாடல் இல்லை முதல் பாடல். எப்போவுமே இந்த கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம், இந்த கந்தர் அலங்காரம் இஸ் வெரி ஈக்குவலன்ட் டு சுப்பிரமணிய புஜங்கம்னு சொல்லலாம். ஏன்னா அவர் எப்படி அந்த சுப்பிரமணியரோட சௌந்தரியத்தை வர்ணிச்சிருக்காரோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வர்ணனையை இவர் கொடுத்துருக்கார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான பாடல். அடலருணை திருக்கோபுரத்தே, அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு, அந்த வாயிலுக்கு, அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு, அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு, வடவருகில் சென்று கண்டு கொண்டேன், வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு, வடவருகில் சென்று கண்டு கொண்டேன். அடலருணை திருக்கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில், வருவார் தலையில், தடபடெனப்படு, தடபடெனப்படு, தடபட எனப்படு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். தடபட எனப்படு, தடபட எனப்படு, குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை, குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை, தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை, தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை, கடதட கும்பக் களிற்றுக்கு, கடதட கும்பக் களிற்றுக்கு, இளைய களிற்றினையே, இளைய களிற்றினையே. தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை,
தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை. கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய. கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. களிற்றினையே. எஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு தடவை சொல்கிறீங்களா ஃபுல்லாக? அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை. தடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இன்னொரு தடவை. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலையில் தடபட எனப்படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை. கடதட கும்பக் களிற்றுக்கு இளைய களிற்றினையே. இதனுடைய மீனிங்கை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். எஸ். நமஸ்காரம். வாரம் ஒரு குறளில் இந்த வாரம் 6வது குறள் ஃப்ரம் தீவினை அச்சம் அப்படின்ற அதிகாரத்தினுடைய 6வது குறள். இதில் அந்த எப்போவுமே இந்த மெய் எழுத்தில் முடிகிற மாதிரி வார்த்தைகள் இருக்கிற இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நிறைய வந்து மெய் எழுத்தில் முடியறது ஒரு 2 இடத்துல தான் இருக்கே தவிர மிச்ச இடம் எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்களில் முடியறது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்த்துட்டு அதனுடைய மீனிங்கை பார்ப்போம். இது யாரை கூப்பிடணும்? சாய்லக்ஷ்மி மாமி. சாய்லக்ஷ்மி மாமி. இருக்கேம்மா. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. நோய்பால நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். தன்னை அடல் வேண்டாதான். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். 2 times. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். குற்றம் பண்ணுறவனுக்கு வள்ளுவர் வந்து ஒவ்வொன்றா இவன் பண்ணுறான்னு நீ பண்ணாத, இதை நீ மறந்து கூட பண்ணிடாத, அப்புறம் வந்து சொல்கிறார் இல்லைன்னு பண்ணிடாத, என்கிட்ட இல்லை அவன்கிட்ட இருக்கு பண்ணினா என்ன தப்பு அப்படின்னு பண்ணிடாத, இப்படிலாம் சொல்கிறார். இப்போ இது எல்லாத்துக்கும் ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இன்னொருத்தருடைய ஆக்ஷன்ஸ்னாலேயோ இன்னொருத்தருடைய ஒரு செயல்கள்னாலேயோ வரக்கூடிய வார்த்தைகள்னாலேயோ செயல்கள்னாலேயோ மனத்தினாலேயோ வரக்கூடிய குற்றங்கள், அதை நம்ம அதாவது சப்பக்கட்டு கட்டிட்டு நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இது வந்து ஒருத்தரை என்ன சொல்கிறது அலிட்ஜ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்தார் வள்ளுவர். இதை பார்த்துட்டு வள்ளுவர்கிட்ட ஒருத்தன் கேட்டால் அந்த மாதிரி, சார் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, இப்போ எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது, அவங்ககிட்ட இல்லைன்னு நான் பண்ணுறதில்ல, ஆனால் வந்து நான் நல்ல வழிபடுறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த குறளை எழுதின மாதிரி எழுதுகிறார் வள்ளுவர். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க. பிறர்கண் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு, செய்யற்க அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்யக்கூடாது, செய்யாதே. என்ன செய்யாதே? தீப்பால தீவினை செய்யாதே. செய்தால் என்ன ஆகும்? இப்போ ஒரு பயம் சொல்கிறார். நோய்பால தன்னை, அதாவது செய்ய மாட்டான் யார் அப்படின்னா நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். இந்த நோய் வரணும்னு நினைக்கிறவன், நம்மளுக்கு நோய் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் தான் இன்னொருத்தனுக்கு தீமை செய்வான். என்ன சார் இது புரியவே இல்லை. ஒருத்தனுக்கு தீமை பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படி நோய் வருது சொல்லுங்களேன் யாராவது.
அப்போ நோய் அப்படின்றதனுடைய மீனிங் என்ன? கெட்டது நினைக்கிறதே ஒரு நோய் தான். கெட்டது நினைக்கிறதே ஒரு நோய். கரெக்ட். மனநலம் பாதிக்கப்படும். மனநலம் பாதிக்கப்படும். கிட்டவன்ட்டு. ஸோ நோய் அப்படின்னு வள்ளுவர் இந்த இடத்துல குறிக்கிறது வந்து எதை? அதாவது முதல்ல இன்னொருத்தருக்கு ஒன்ன கெட்டது பண்ணிட்டோம்னா நிறைய பேர் வந்து அதுக்காக வருத்தம் எல்லாம் பட மாட்டான். அதாவது என்னன்னா தனக்கு நடக்கணும் ஒரு காரியம் அப்படின்னா யாருக்கு வேணா என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீதியில போயிடுவான். இவாள் அதை அடைந்தும் விடுவார்கள். அடைஞ்சப்புறமா மறுபடியும் இவாளுக்கு ஒரு கெட்டது நடக்கும் கண்டிப்பா. வருபவது எல்லாமே நம்ம கிட்ட தங்கி நிக்காது. ஒண்ணு வந்து நமக்கு வந்து நல்லது இன்பம் ஒண்ணு வருதுன்னா பின்னாடியே ஒரு துக்கம் காத்துன்னு இருக்கும். ஓ அப்படியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மனசுல வந்து உங்களுக்கு வந்து அதனால ஒரு கஷ்டம் ஏற்படலாம். கஷ்டம் வந்து சாதாரணமா இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டோம், ஐயோ கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறவா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப குறைச்சல் அது அந்த மாதிரி நினைக்கிறது. அதனால தனக்கு ஒரு கஷ்டம் வருது. அது ரொம்பவே தர்மத்துப்படி நன்னா நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும். தெரியாதனமா பண்ணிட்டோம்னா ஐயோ பண்ணிட்டோமே அவ வருத்தப்படுவாளே அப்படிங்கிற எண்ணம் வந்து சில பேருக்கு தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல நோய் அப்படின்னு சொல்றது துன்பம்னு எடுத்துக்கலாமா? நோய்னா இட் டசன்ட் மீன் நம்ம வந்து சொல்ற அந்த உடல் வியாதி அப்படின்னு நினைச்சிருக்கோம். வியாதி அப்படின்னா அது வந்து உடம்புல வர வியாதி தான் அப்படின்றது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நோய் அப்படின்னா தீய எண்ணம் எடுத்துக்கலாம். பல துன்பம்ன்றதை விட தீய எண்ணங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து தீய எண்ணங்கள் அப்படின்னு வச்சுப்போம். குற்றம் அதாவது தீப்பாலன்றது தான் தீய விஷயங்கள். அதனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் நோய் கிடைக்கிறது. அதனால நோயை வேண்டாதவன் தீயவற்றை செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். அப்போது இந்த நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு துன்பம். நோய்க்கான காரணி நோயினுடைய பலன் என்னன்னா துன்பம் தானே. இது நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கலாம். அதனால தான் கான்சிக்வன்ஸ்னு எடுத்துக்கலாம். நோயினாலே துன்பம் தானே. ஏதோ ஒரு அசௌகரியம், உடம்புல அமைதியின்மை, எந்த விதத்துலயும் ஒரு பீஸ் இருக்காது. கரெக்ட். பீஸ்ஃபுல்னஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுதான் அது துன்பம் தானே. இன்பமா அதாவது அமைதின்றது இன்பமா இருந்ததுன்னா அமைதி இல்லாதது துன்பம். ஸோ அப்படி இருக்கும்போது வள்ளுவர் சொல்றார், எனக்கு துன்பம் வரும், நீ வந்து இவனுக்காக பண்ற அவனுக்காக பண்றன்னு நீ பண்ணாத, நீ அட்லீஸ்ட் அதெல்லாம் கூட விட்டுடும். நீ உனக்கு நன்மை நடக்கணும்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையோ. அப்போ நீ வந்து எனக்கு துன்பம் வரும் அப்படின்னு சுயநலமாவே இருந்துக்கோ. துன்பம் வரும் அதனால அந்த காரணத்தை கொண்டாவது பிறருக்கு தீமை செய்யாது. கர்மா சொல்லலாமா? ஆமா, கண்டிப்பா. மாமி சொன்ன மாதிரி ஒரு 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 நல்லது இருந்ததுன்னா அதுக்கு பின்னாடி உடனே அதுக்கு ஒரு தீமை வந்துடுறது. அப்போ நம்ம ஒரு தீமை செய்தால், அதாவது ஒரு தீமை செய்தால் அது உடனே நம்மளுக்கு திரும்பி கிடைச்சிடுறது. ஒரு நன்மை செய்தால் அது உடனே நம்மளுக்கு கிடைச்சிடுறது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆர் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு விஷயம். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாள், நம்ம வந்து ஒன்று கொடுத்தா நம்மளுக்கு ரெண்டாக திரும்பி வரும் அப்படின்பா. அதனால நீ வந்து நிறையா கொடு அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் அதே மாதிரி சில நாள் அந்த மாதிரி நடக்கும். இப்போ எங்கள் அம்மா வந்து இருக்கிற ஒரு 2 ஆப்பிள் வந்து யாருக்கிட்ட கொடுத்தேன்னா நாளைக்கு அது வேறு யாரோ ஒருத்தர் 3 ஆப்பிள் வாங்கிட்டு வருவா. அதுக்கு இது ஆப்பிள் வருன்றதுக்காக சொல்கிறது இல்லை, ஆனால் வந்து அந்த கொடுக்குற பழக்கம் வரணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நான் அதை கண்கூட பார்த்துருக்கேன். அதை அந்த 3 ஆப்பிள் வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை இப்படி ஒரு பார்வை மட்டும்தான் பார்ப்பாள். ஸோ அது வந்து இறைவன் நம்மளுக்கு கொடுக்குறான். ஸோ அது வந்து நம்ம ஒரு நல்லது பண்ணினா அந்த நல்லது நம்மளுக்கு வந்து 2 மடங்காக வரும் அப்படிங்கிறது வந்து உண்டு, சத்தியம் அப்படின்றத நானும் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி
துன்பத்தை நீ வந்து இன்னொருத்தருக்கு தீவினை செய்வதனால் அவனுக்கு நீ துன்பம் தர அப்படின்ற பட்சத்தில் நீ வந்து உனக்கே துன்பம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீ உருவாக்கி கொண்டிருக்கிறாய். அதனாலேயாவது அந்த துன்பத்தை வேண்டாம் என்று நீ புறக்கணிக்க நீ வந்து தீயவற்றை பிறர்கண் செய்யற்க, மிச்ச பேருக்கு செய்யாதே அப்படின்னு சொல்ற. இந்த துன்பம் நோய் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து நம்ம அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் கூட பார்த்தோம். எல்லா அசுரர்களெல்லாம் கொண்டு இருக்க என்னுள் இருக்கிறது மனக்லேசம் ஒன்று தான், மனக்லேசம்ன்ற நோய் அப்படிங்கிற ஆதிசங்கரர். அந்த மாதிரி அதாவது நோய் வந்து எல்லா விதமாகவும் வரும். அது வந்து துன்பம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான் நோய் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் இந்த இடத்துல அந்த நோய் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து துன்பம்னு சொல்கிறார். இந்த துன்பம்னு ஏன் தெரியறது அப்படின்னா, அகைன் நான் பரிமேலழகர் உரையில் வந்து இதுக்கான மீனிங் எழுதும்போது அவர் நோய் அப்படின்னு எழுதும்போது அதுக்கு வந்து நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் அப்படின்னு சொல்லும்போது, துன்பம் செய்யும் கூற்றவாகிய பாவங்கள் தன்னை பின் வந்து வருத்தலை வேண்டாதவன் தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, தீமை கூற்றவாகிய வினைகளை தான் பிறர்மாட்டு செய்யாது ஒழிக, செய்யின் அப்பாவங்கள் அடுதல் ஒருதலைன்னா நிச்சயம் அர்த்தம். ஸோ அப்படி அதாவது துன்பம் செய்வதனால் இன்னொருத்தனுக்கு தீவினை செய்வதனால் உனக்கு பாவங்கள் சேருகின்றன. அதை செய்யாமல் இருப்பதற்காக ஒரு சுயநல காரணமே சொல்கிறேன், அதையாவது கேட்டுண்டு பண்ணாமல் அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த இடத்துல அதான் சொல்கிறார். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். வேண்டான்னு நினைக்கிறவன் இதை செய்யாமல் இரு அப்படின்னு சொல்லி அழகாக இந்த 6வது குறளில் சொல்கிறார் வள்ளுவர். அதைத்தானே தன்வினை தன்னை சுடும். தன்வினை தன்னை சுடும், கரெக்ட். அதேதான். ஸோ இதுதான் இன்னைக்கான 6வது குறள். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். இந்த பாலன்னு இருக்கிறது வந்து விளைவை கொடுக்கக்கூடிய, தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டான பல அப்படின்றதனுடைய ஒரு திரிபா அந்த தமிழில் இருக்கு. அதனால் அது கான்சிக்வன்ஸ், தீயவற்றை தரக்கூடிய அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நோய்பால நோயை தரக்கூடிய, தீயது பண்றதுனால அப்படின்ற நோய் விளையும் என்பதனால் எவ்வளோ அழகாக இந்த வார்த்தைகள்லாம் வந்து வள்ளுவர் வந்து எழுதியிருக்காருன்னு தெரியலப்பா. ஸோ இதுதான் இன்னைக்கான குறள் 206. ஸோ இது இன்னும் ஒரு தடவை சொல்லிடுங்க, நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். எஸ். இப்போ கோவிந்தாஷ்டகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்லோகம்லேருந்து ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து இன்னைக்கான ஸ்லோகத்துக்கு போவோம். எஸ், யார் சொல்லணும்? கலாஸ்ரீகாந்த். நமஸ்காரம். நமஸ்காரம். सत्यं ज्ञानमनन्तं नित्यमनाकाशं परमाकाशं गोष्ठप्राङ्गणरिञ्छणलोलमनायासं परमायासं நல்லா இருக்கு மாமி. ஆஹான்னு माया कल्पितनानाकारं भुवनाकारं मानाथमनाथं प्रणमत गोविन्दं परमानन्दम्.
அடுத்த ஸ்லோகம். ஒரு தரம் தானே? ஒரு தரம் தான் மாமி. मृत्स्नामत्ति हेति यशोदाताडरशैशवसन्त्रासम् व्याधितवक्त्रालोकितलोकालोकचतुर्दशलोकालिम् लोकत्रयपुरमूलस्तम्भं लोकालोकमनालोकम् लोकेशं परमेशं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले. त्रैविष्टपरिपुवीरघ्नं क्षितिभारघ्नं भवरोगघ्नं कैवल्यं नवनीताहारमनाहारं भुवनाहारं वैमल्यस्फुटचेतो वृत्तिविशेषाभासमनाभासं शैवं केवलशान्तं प्रणमत गोविन्दं परमानन्दम्. அடுத்த ஸ்லோகம் வேற யாராவது? வாலண்டியர்ஸ் இருந்தா பெட்டர். ராதே கிருஷ்ணா. கோபாலம் பிரபுலீலா விக்கிரக கோபாலம் குலகோபாலம் गोपीकेलन गोवर्धन धृति लीलालित गो लीलालित गोपालम् गोपीर्निकदित गोविन्द स्फुट नामानं बहुनामानं गोपीकोचरपतिकं प्रणमद गोविन्दं परमानन्दम्. गोपीमण्डलगोष्ठीभेतं बेतावस्तमभेदापं शश्वद्गोपुरनिर्दूदोद्गत धूलीदूषर सौभाग्यं श्रद्धा भक्ति गृहीदानन्दम चिन्त्यं चिन्तित सद्भावं चिन्तामणिमहिमानं प्रणमद गोविन्दं परमानन्दम्. ஸோ ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திர அதுலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு நான் அந்த ஹைஃபன் போட மறந்துட்டேன். ஸோ அடுத்த வாரத்தில் அதை வந்து பண்ணிடலாம். எஸ். ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு யாரை கூப்பிடலாம்? நிறைமதி மேம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திர உபாதாயாகம் உபாரூடம் ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம் முபாரூடம் ரூடம் சேர்த்து ஸ்நான வியாகுல யோஷித் வஸ்திரம் முபாதா யாகம் யாக
யாகம் சொல்லிட்டு முபாரூடமா உபாரூடம் சொல்லலாம். ஓகே. யாகம் உபாரூடம். ஸ்நான ஸ்நான நவ்யாகுல ஸ்நான யோஷ் வியாகுல சாரி ஸ்நானம் யாகுல யோஷித் வஸ்திரம் முபாத யாக முபாரூடம். யாக முபாரூடம். ஸ்நான வியாகுல யோஷித்வஸ்திரமுபாதாயாகம் உபாரூடம். வஸ்திரம் உபாதாயாகம் உபாரூடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. யாகம் உபாரூடம் சொல்லட்டுமா மறுபடியும்? எஸ் எஸ். ஸ்நான யாகுல யோஷித் வஸ்திரம் முபாதா யாகம் முபாரூடம். வியாதித் சந்தீரத வியாதி சந்தீரத திக்வஸ்திராத் திக்வஸ்திராத் சாரி என்ன போட்டிருக்கான்? வியாதித் சந்தீரத திக்வஸ்திராத் half போட்டிருக்காமா இது? ஹ்யுபுதாத்தும் உபாகர்ஷம். ஹ்யுபுதாத்தும் அதான் இம்மு போட்டேன்னா ஊ சொல்லணும். ஓகே. வியாதித் சந்தீரத வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ரா ஹ்யுபுதா திக்வஸ்த்ராது திக்வஸ்த்ரா ஹ்யுபுதாத்தும் திக்வஸ்த்ராத் ஹ்யுபுதாத்தும் உபாகர்ஷந்தம். உபாகர்ஷந்தம். ஒரு நிமிஷம். வியாதித் சொல்லட்டுமா? ஒரே நிமிஷம் மாமி. வியாதித் ஓகே. இங்க என்ன இருக்கு? வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ராதாத்தும் உபாகர்ஷந்தம் தாஹ. ஓ இருக்கா? ஓகே. ரெண்டு விதமான இது. ஓகே. வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ரா வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ரா ஹ்யுபுதாத்தும் ஹ்யுபுதாத்தும் உபாகர்ஷந்தம். உபாகர்ஷந்தம். நிர்தூதத்வய நிர்தூதத்வய சோக விமோகம் சோக விமோகம் நிர்தூதத்வய நிர்தூதத்வய சோக விமோகம் சோக விமோகம் புத்தம் துத்தம் புத்தேரந்தஸ்தம். துத்தேரந்தஸ்தம். இல்ல புத்தேர் புத்தம் புத்தேரந்தஸ்தம். புத்தம் புத்தேரந்தஸ்தம். எஸ். புத்தம் புத்தேரந்தஸ்தம். நிர்தூதத்வய நிர்தூதத்வய சோக விமோகம் சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம். புத்தம் புத்தேரந்தஸ்தம். சத்தாமாத்திர சரீரம் சத்தா மாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமா பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். நிர்தூதத்வய சோக விமோகம் நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம். புத்தம் புத்தேரந்தஸ்தம். சத்தா மாத்திர சரீரம் பிரணமத தத்ரா மாத்திர சரீரம் பிரணமத. சத்தா மாத்திர சத்தா மாத்திர சரீரம்
பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். பலே பலே பலே. ஒரு நான் ஒரு தடவை முறை சொல்லி அந்த பார்ப்போமா? சொல்லிட்டோம். எஸ். நானே சொல்லட்டுமா? இல்ல நான் நானே சொல்றேன். சொல்றேன். ஸ்நான நான் ஒரு லைனா சொல்றேன், நீங்க ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம் உபாரூடம். ஸ்நான வியாகுல யோஷித வஸ்திரம் முபாதா யாகம் முபாரூடம். வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ராஹ்யுபுதாதும் உபாகர்ஷந்தம். வியாதி சந்தீரத திக்வஸ்த்ரா யுபுதாதும் யுபுதாதும் உபாகர்ஷந்தம். தாதும் உபாகர்ஷந்தம். निर्धूतद्वय शोक विमोहं बुद्धं बुद्धेरन्तस्थम्. निर्धूतद्वय शोक विमोहम निर्धूतद्वय शोक विमोहम बुद्धं बुद्धेरन्तस्थम्. सत्ता मात्र शरीरं பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். எஸ். இதில் ரெண்டாவது லைனில் ஒரு ஒரு பாடபேதம் இருக்கு. என்னன்னா வியாதி சந்தீரத திக்வஸ்திரா தாத்து உபாகர்ஷந்தம் தாஹ அப்படின்னு ஒரு இது இருக்கு. இல்லை, நான் சான்ஸ்கிரிட் தான் பார்த்து படிக்கிறேன். அதான் அதில் வந்து ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இன்னொரு பாடபேதம் அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே. அதுதான் நான் படிச்சிருந்தேன். இது புதுசா இருந்ததுனால சரி இதுக்கு மாத்திட்டேன் இப்போ. அதனால தான் வியாதி சந்தீரத திக்வஸ்த்ரா தாதும் உபாகர்ஷந்தம் தாஹ அப்படின்னு இன்னொரு இருக்கு. ஓஹோ, பட் இங்க சிமிலரா இருக்குல்ல சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ். யுபுதாதும் உபாகர்ஷந்தம் அப்படின்னு இருக்குது. அது வந்து தாதும் உபாகர்ஷந்தம் தாஹ அப்படின்னு இருக்கு. ஓகே. நமஸ்காரம். என்னோட புக்ல வந்து ஆக்சுவலா திக்வஸ்த்ரான் இல்ல திக்வஸ்த்ர ஜுப தாது முபாகர்ஷந்தம் இருக்கு. த்ரா இல்ல த்ர ஜுபாதுஸ முபாகர்ஷந்தம் இருக்கா? ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஓகே, நான் அதோட இது நான் அடுத்த கிளாஸ்ல செக் பண்ணி வரேன். சரி. திக்வஸ்த்ராஹி உபுதாதும் உபாகர்ஷந்தம். இதனுடைய ஸ்பிளிட் வந்து நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது இன்னொரு தடவை சொல்லிடுறேல, இதனுடைய மீனிங் பார்ப்போம். நான் சொல்லிடுறேன். ஓகே. ஸ்நான வியாகுல யோஷித் வஸ்திரம் வஸ்திரம் உபாதாயாகம் யாகம் முபாரூடம். வியாதி சந்தீரத திக்வஸ்த்ரா யுபுதாதும் உபாகர்ஷந்தம். ஒரே நிமிஷம். நிர்தத்வய ராஜேஸ்வரி மாமி, எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டிக்கு மட்டும் தர முடியுமா? இது திக்வஸ்த்ரா ஹுபுதாதும் உபாகர்ஷந்தம் எப்படி பிரிக்கலாங்க? ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடுங்க. ஓகே. டன். நான் அதுக்குள்ள இதை முடிச்சுட்டேன். நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தா மாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். இப்போ ஜீவன் முக்தனா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் வந்து சொல்ல போறார். என்ன சார் ஜீவன் முக்தர்னா எந்த இடம் சொன்னீங்க? எந்த இடம் சொன்னீங்க? சாரி. ரெண்டாவது லைன் மாமி. வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ரா. அந்த திக்வஸ்த்ரா ஹுபுதாதும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது எப்படி பிரிக்கிறது? திக்வஸ்த்ரா ஹி உபுதாதும் தானே. உபுதாதும் அதுக்கு உபாகர்ஷந்தம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா நான் ஒரு பாடம் எப்படி வச்சிருக்கேன்னா,
திக்வஸ்திரா தாத்தும் உபாகர்ஷந்தம் தாஹ அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ ரெண்டுத்துக்கும் ஆனா மீனிங் வரும். யூங்கிறது ஹி உப்பு தாத்தும் கரெக்ட். ஹி உப்பு தாத்து. ஸோ ஆதிசங்கரர் வந்து சொல்றார் ஜீவன் முக்தனா இருக்கிறதுக்கு என்ன வழி, பகவான் எப்படி ஜீவன் முக்தனா இருக்கான் அப்படின்ற ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்றார். என்ன ஜீவன் முக்தினா என்ன, வாட் இஸ் ஜீவன் முக்தி, யாராவது சொல்லுங்களேன். நம்ம உயிரோட இருக்கும்போதே இந்த உடம்புல இருக்கும்போதே விடுதலையா இருக்க மோட்சத்தை மீன்ஸ் எல்லாத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறது. எப்படி விடுபடுறது? பகவத்கீதை தான். எல்லாத்தையும் பகவான் கிட்ட சமர்ப்பணம் பண்ணலாம். லைஃப்ல எல்லாத்தையும் யஜ்யமா பண்ணினா, யஜ்யம் அப்படின்னு சொன்னாலுமே என்ன அப்படின்னு சொன்னா, செய்யும் அனைத்து கர்மங்களையும் பகவானுக்கு அர்ப்பணமாக செய்வது யஜ்யம் எனப்படும். யஜ்யம்னா வெறும் ஹோமம் கிடையாது. அப்படி யஜ்யமாக செய்யும் போது அந்த கர்மயோகத்துல 30வது ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி மை சந்நியஸ்ய எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணமா பண்ணிட்டு யுத்யஸ்வ விகத ஜ்வரக அப்படிங்கிறார். அதாவது நீ யுத்தம் பண்ணு, டென்ஷன் இல்லாம பண்ணு, எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடும். அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டோம் அப்படிங்கும் போதே நமக்கு இந்த பற்று கூட இருக்கிற அட்டாச்மெண்ட் எல்லா காம குரோதாதி விஷயங்கள் எல்லாமே போயிடும். எப்போ வந்து நம்ம வந்து ஒரு மொபைல எடுத்துட்டோம்னா மொபைல் ஆனந்தா ஆயிடுறோம் இல்லையா, அத மாதிரி பகவானையே சிந்தனை பண்ணும் போது மிச்சம் அதை விட்டு தனித்தனியா அப்படியே வெளியில போயிடும், எல்லாமே போயிடும். எப்ப ஒண்ணுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது we are focusing on that particular thing இல்லையா. அப்போ அதே மாதிரி பகவான்லயே அவர்கிட்டயே நம்ம கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை வேண்டாத விஷயங்களும் வெளியில போயிடும். அப்படி போனதுக்கு அப்புறம் வர்றதுதான் அந்த ஜீவன் இருக்கும் பொழுதே, நம்மளுடைய தேகத்துல நம்ம இருக்கும் போதே முக்தி அடைவது. அதுதான் முக்தி வந்து அடைவது கிடையாது, அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது. இதுதான் அத்வைதத்துப்படி முக்திங்கிறது. எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம் ஷேர் பண்ணிட்டேன். கரெக்ட். ஸோ இதுதான் ஜீவன் முக்தருடைய லட்சணம் என்ன அப்படின்னா, இதுதான் மாமி சொன்ன மாதிரி உயிரோடு இருக்கும் பொழுதே பரம்பொருளை பற்றி தெரிந்து எல்லாம் அவனுடைய செயல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்வது தான் ஜீவன் முக்தம். இந்த மாதிரி ஒரு ஜீவன் முக்தனாய் இருக்கிறவன் எப்படி அவனுடைய காலத்தை கழிப்பான்? அடுத்த கொஸ்டின் வருவது, சொல்லுங்களேன், எப்படி கழிப்பான்? அவன் நம்மள மாதிரியே தான் இருப்பான். நம்மள மாதிரி கிடையாது, நம்ம கூடவே தான் இருப்பா அவள்லாம். ஆனா நமக்கு தான் அவளை தெரியாது. அவ எல்லா காரியங்களும் பண்ணிட்டு இருப்பா. ஆனா எந்த ஒரு விஷயத்திலயுமே இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி பற்றுதல் இல்லாம இருப்பா, பற்றுதல் இல்லாமல் அந்த மாதிரி இருப்பாவா. ஆனா நம்ம கூடவே தான் இருப்பா, ஆனா நமக்கு தெரியாது அவளை. பற்றுதல் இல்லாம இருந்தனா அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லையா. அதாவது அந்த ஆனந்தம் வந்து கடைசியில எப்ப அந்த பரம்பொருள விஷயா வினிவர்த்தந்தே ரசவர்ஜம்னு சொல்லுவாரு. அப்போ ரசவர்ஜம் மிச்சம் இருக்கும், அப்பவும் ஒண்ணுல பற்று இருக்கும். எது? அந்த பரம்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பற்று. அந்த பரம்பொருளை தெரிஞ்சின்றதுக்கு அப்புறமா தான் அந்த பற்றும் போகும். அது வரைக்கும் அந்த பற்று இருக்கும். கரெக்ட். சோ அவர் வந்து போற்றுவார் போற்றினாலும் தூற்றுவார் தூற்றினாலும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு இருப்பார். கரெக்ட். ஸோ அப்படி வந்து ஜீவன் முக்தராக இருக்கிறவர் வந்து பகவத் சிந்தனையில் இருக்கிறதுனால அவர் வந்து எப்படி காலத்தை கழிப்பார் அப்படின்னா, நல்ல குதூகலமாக இருப்பாராம், ஜாலியாக இருப்பார். ஒன்றும் இதை பற்றின கவலையும் இல்லை அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் எல்லாத்துலேயும் பகவானை பார்த்துட்டு, சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பகவானை பார்த்துட்டு அப்படி இருக்கார். இப்போது இந்த இடத்துல பகவானே எப்படி ஜீவன் முக்தனாக இருந்தான், கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஜீவன் முக்தனாக இருந்தான், அவனுக்கு என்ன சார் ஜாலியாக இருந்தான். நம்மளாம் இன்னைக்கு சொல்கிறோம் ஏதாவது என்ன சொல்வா, எனக்கு என்ன ஜாலியாக இருக்கான் அப்படின்னு போல. அந்த மாதிரி பகவான் வந்து அப்படி சாப்பிட்டு விளையாடி அப்புறம் வந்து ராசக்கிரீடைகள் பண்ணி அப்படி குதூகலமாக இருந்தான்.
அந்த குதூகலம் எதை காண்பிக்கிறதுனா அவன் ஜீவன் முக்தனா இருந்தான்னு காமிக்கிறதுன்னு ஜீவன் முக்த லட்சணத்தை சொல்றா, வேதத்துல சொல்றானாம். அதே மாதிரி பகவான் வந்து இந்த ஜீவன் முக்தனா இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி வந்து ஜீவன் முக்தனா இருக்கும்போது அவன் எல்லாத்துலேயும் மோகிச்சுட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி நீ நினைச்சோன்னா விமோகம் அப்படின்ற வார்த்தையை சொல்ல போற. ஸோ அகெயின் நம்ம போன ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி இப்படியும் இருக்கார், அது இல்லாமலும் இருக்கார் அப்படின்னு சொல்ற மாதிரியான இது வரப்போகுது. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம் உபாரூடம். ஆகமத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, கதம்ப விருக்ஷம் அதிரூடம் அச்சுதம் அப்படின்னு சொல்லி வரும். அதில் பகவான் என்ன பண்ணுறாராம், இந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கும் பொழுது அவளுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் இந்த நதிக்கரையிலேருந்து எடுத்துட்டு இந்த கதம்ப விருட்சத்து மேலே ஏறி உட்கார்ந்துட்டு வந்து கேலி பண்ணிட்டு இருக்கார், விளையாடின்னு இருக்கார் ஸ்திரீகளோட அப்படின்னு சொல்கிற அந்த அந்த ஆரூடம், அது மேலே ஏறினவன். ஸோ ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம். ஸோ இவா இந்த கோபிகைகள்லாம் வந்து மார்கழி மாதத்தில், மார்கழி மாதம் இல்லை, அவள் டெய்லி குளிக்க போவாளோ இல்லையோ, அந்த நேரத்தில் இவன் வந்து என்ன பண்ணுறான், இவாளுடைய வஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவன் வந்து கதம்ப மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறான், ஏறி விளையாடுறவனும் அப்படிப்பட்டவன். உபாரூடம் வியாதித் சந்தீரத திக்வஸ்திராதாத்தும் உபாகர்ஷந்தம் தாக. அப்போது அப்படி இருக்கும் பொழுது இவா வந்து ஜுஜோ தன் ஜலத்துக்குள்ளே இருக்கா, அவளுக்கு வந்து வஸ்திரம் இல்லை, அப்படி நிர்வாணமாக இருக்கிற அந்த துணிகளை இவ வந்து கொடுன்னு கிருஷ்ணன்கிட்ட கேட்டுட்டு இருக்காளாம். அப்போது இவன் என்ன பண்ணுறான், அவளை இங்கே வா நான் தரேன் அப்படின்ற மாதிரி பிடிச்சி இழுக்கிறானா. அப்படி அவன் அந்த ஸ்திரீலோலனாக இருந்து, அப்போது அந்த ஸ்திரீலோலனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எல்லாரும் இந்த கண்மமாக பார்க்குறவாள்லாம் என்ன சொல்லுவா, அப்படி இப்போ கிருஷ்ணர் வந்து எத்தனை பேரோட லீலை பண்ணார் தெரியுமா, அப்படி வந்து அப்படி ஆசைன்னா அவனுக்கு ஆசை அடங்காதவனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லவா இருப்பான். நிறைவற்றவன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை, அந்த அந்த பவசாகரம் அதிலிருந்து காப்பாற்றக்கூடியவனாக இழுத்திருக்கிறான் பகவான். அப்படி இருந்தவன் நிர்தூதத்வய சோக விமோகம். அவனுக்கு என்ன சார் இருக்கு, சோகம் மோகம் ரெண்டுத்தையும் புறக்கணித்தவன். நிர்தூதத்வய நிர்தூத சோக விமோகம், நிர்தூத சோக விமோகம் ரெண்டுத்தையும் வந்து அவன் வந்து உதறி தள்ளினான். எனக்கு என்ன சோகம் இருக்கு, எனக்கு என்ன மோகம் இருக்கு, இவனை இந்த முதல் 2 லைனில் பார்த்தா பகவான் இவ்வளோ மோகிக்கிறானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த வரியிலே போடுற நிர்தூத துவய சோக, அவனுக்கு சோகமும் கிடையாது மோகமும் கிடையாது அப்படிங்கிறார். எப்படி அப்படி இருக்கக்கூடியவனோ அப்படியும் இருக்கக்கூடியவன், அது இல்லாமலும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறவன். அவன் புத்தம். புத்தம் அப்படின்றதுக்கான வார்த்தையை நிறைய பேரை இன்டர்பிரட் பண்ணும்போது ஆன்லைன்லலாம் படித்தேன், புத்தாவதாரத்தை பண்ணவன் அப்படின்னு சொல்கிறான். புத்தம் அப்படின்னா எப்பொழுதும் விழிப்போடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ புத்தம் அப்படின்னு எடுத்துட்டாலும் புத்தாவதாரத்தையும் பகவான் தான் பண்ணினான்னு வச்சுருந்தாலும், இல்லை எப்பொழுதும் அந்த ஒரு கான்ஷியஸாக இருக்கிறவன், விழிப்போடு இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி விழிப்போடு இருக்கிறவன், இந்த விழிப்பு இல்லாதவாளுக்கு தான் என்ன இருக்கும், விஷய சுகத்தில் வந்து ஒரு மாட்டின்னு இருக்கிற ஒரு நிலைமை இருக்கும். இவனுக்கு விஷய சுகத்தில் இப்போ விழிப்போடு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு விஷய சுகம் அப்படின்றது அவனுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு ஆகிடுது. ஸோ முதல்ல சொன்ன 2 லைனுக்கு முரண்பாடாக அடுத்த லைனில் சொல்கிறார், நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் அப்படின்னு சொல்கிறார். புத்தேர் அந்தஸ்தம். அப்போது புத்திக்கு உள்ளிருந்து அதிலிருந்து வேறுபட்டவனாக அப்படின்னு நிற்கக்கூடியவன் புத்தேர் அந்தஸ்தம். ஸோ அப்போது
அதாவது விழிப்புணர்வோடும் இருக்கிறான், அந்த விழிப்பாகவும் இருக்கிறான் பகவான். ஸோ அதைக்கும் ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட பகவான். இப்போ மேலே சொன்ன 2 வரிக்கு அவர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அடுத்த 2 வரியில் இப்போ சொல்லிட்டு வர்றார். நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேர் அந்தஸ்தம் சத்தா மாத்திர சரீரம். அப்போ இவன் ஒரே கிரீடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானே, ஒரே ரஜோகுணத்தில் இருக்கிறானா அப்படின்னு நினச்சனா இல்லை. சத்தா மாத்திர சரீரம், சத்துவகுணத்தால் ஆன சரீரத்தை மட்டுமே உடையவன். சத்தா மாத்திர சரீரம், சுத்தமான சத்துவத்தையே சரீரமாக கொண்டவன் பகவான். அப்படிப்பட்ட பரமானந்த கோவிந்தனை பிரணமக, வணங்குங்கள், வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். ஸ்நான வியாக்குல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம் உபாரூடம் யாதித் சந்தீரத திக்வஸ்திரா தாத்தும் உபாகர்ஷந்தம் தாஹ நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தா மாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இது இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாமா? புத்தம் புத்தேகே அந்தஸ்தம் அப்படிங்கும்போது அவன் அந்த புத்தம் புத்தியை உடையவனாகவும் இருக்கிறான், அறிவாகவும் அவனே இருக்கிறான். புத்தேகே அந்தஸ்தம், அதற்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கிறான். வச்சுக்கலாமா? கரெக்ட். ஓகே. ஸோ அதாவது புத்திக்கு உள்ளேயும் இருக்கான், அதிலிருந்து வேறுபட்டு அதுக்கான வெறும் சாட்சியா மட்டும் நிற்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்கிறான். புத்தேஹே அந்தஸ்தம் அப்படின்னா அதுக்கும் மேலே அதெல்லாம் தாண்டி இருக்கக்கூடியவன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பகவான் பரமானந்த கோவிந்தனை நம்ம பஜியுங்கள் பிரணமத. எனக்கு இன்னொன்னு கூட தோன்றது, புத்தேகே அந்தஸ்தம் அப்படிங்கும்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறது. அதான் சொல்றேன், அந்தஹா அப்படின்னா உள்ள. அது ஒண்ணு அந்தஹான்றது வேறங்கிற அந்த மீனிங்கும் வரும், அதற்கு அப்பாற்பட்டவன்னு வரும். இன்னொன்னு புத்தேகே அந்தஹ, இந்த எல்லா இந்திரியங்களுக்கும் அப்பாற்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறவன், சாட்சி மாத்திரமா இருக்கிற அந்த பகவான் இருக்கார். பகவான் அதுதான். அப்படி அந்த பரம்பொருளாகவும் வேறையாகவும் இருக்கார், அதே சமயத்துல அந்தஹா இருக்கிறவர். அந்த அந்தஹாக்கு 2 மீனிங் வரும் அந்த இடத்துல. அப்படி கூட எடுத்துக்கலாம் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு நமஸ்காரம். ஒரே ஒரு சின்ன டவுட், ஐ டோன்ட் நோ வெதர் இது ரெலவெண்டா எனக்கு தெரியல. இந்த ஜீவன் முக்தர்கள்ங்கிறதுக்கு ஒரு டெக்னிக்கலா இந்த யோகால சொல்லுவா நிர்விகல்ப சமாதி சாவிகல்ப சமாதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது ஜீவன் முக்தர்கள் அந்த ரொம்ப ஈஸியா அந்த when they do meditation பெரியவாளோட்ல நம்ம பார்த்திருப்போம், அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் போய் உட்கார்ந்து விடுமா, ஏன்னா அவ merge ஆயிட்டா அப்புறம் இது கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜீவன் முக்தர்களுக்கு நிறைய எவ்ரிடே ஆல்மோஸ்ட் அது ஆகும். அதனால அவளுக்கு பக்தர்கள் ஆத்துல என்ன நடக்கிறது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அப்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் இட் சிமிலர் ஜீவன் முக்தர்னா? இஸ் இட் சிமிலர் டு தட்? அப்படி ஜீவன் முக்தாவா இருக்கவாளுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாளா அப்படிங்கிறது தான், ஆர் இஸ் இட் மச் பியாண்ட் தட்? இல்ல சமாதி நிலையை அடைஞ்சாதானே உங்களுக்கு ஜீவன் முக்தராவே ஆக முடியும். சாதாரணமா எல்லாராலையும் ஆக முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது. இப்போ அந்த பரம்பொருள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இப்போ இந்த நம்ம பார்த்தோமே, ஒரு பழுக்க காய்ச்சின ஒரு இதுலேருந்து வர பொறிகள் அந்த இதுலேருந்து தான் வருதுன்ற மாதிரி ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் பகவான் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பகவானை உணர்ந்தவாளுக்கு அது எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. அதாவது அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகளோட புக் எல்லாம் பார்த்தேன்னா அவர் மலை மேல போய் உட்கார்ந்தார், அப்புறம் மெடிடேஷன் பண்ணார், 12 hours கண்டினியூஸா மெடிடேஷன் பண்ணிட்டே இருந்தார், சமாதி நிலை சாவிகல்ப சமாதி அடைஞ்சார். அவர் கண் முழிச்சு அது ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்த்த கண்ணை ஓபன் பண்ணது அனிமல்ஸ் எல்லாம் they will not even realize that he was there, he was part of
he was part of the air. அப்படியே அனிமல்ஸ் எல்லாம் அந்த பாம்பெல்லாம் இதுல தலையில வச்சுக்கோமா, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவரையும் ஒரு ட்ரீ நினைச்சுட்டு கையில எல்லாம், எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, என்ன ரொம்ப இதுல அப்படி வந்து இருக்குமா. அப்போ அவர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தார், தட் வாஸ் நான் எல்லாமே ஒண்ணு, நம்ம பிரம்மத்தோட ஒண்ணுன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. தென் அஃப்கோர்ஸ் நிறைய அதுக்கப்புறம் தட் இஸ் இந்த first 10 years of his initiation. அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய போயிட்டு வந்து நிறைய one of the experiences that was shared in the book. So ஜீவன் முக்தர்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் கேட்டேன் மேடம். சாரி, இது நான் அவுட் ஆஃப். ஏன்னா இப்போ பரமாச்சாரியால் பெரியவா வந்து சொல்லும்போது பெரியவா வந்து அந்த அளவுக்கு ஒன்றி இருந்ததுனால தான் வந்து நம்ம போய் நம்ம பேசவே வேண்டாம், அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஸோ அந்த எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு தோணும் இல்லையா, இருந்து நம்மள பாக்குற மாதிரி தோணும். ஐ மீன் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது அவளுக்கு அப்படின்னா, அவ வந்து டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையும் தாண்டி they are able to see things. So technically this is what is happening அப்படிங்கிறதுக்காக. That is because they have understood that time, Bhagavan is beyond time, space and இது. ஸோ அதனால அந்த பகவானோட ஒன்றிட்டதுனால அவளுக்கு வந்து அந்த இது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அதை பகவானே கொடுக்குறான் இல்லையா, அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஓகே, தேங்க் யூ. ஸோ ஐ திங்க் இன்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் இந்த இந்த 6வது ஸ்லோகத்தை எல்லாரும் ஒரு தடவை சொல்லிட்டோம்னா இன்னைக்கு செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரம் பார்த்தேன்னா ஆச்சரியமா இருக்கும். அவர் சாரதாமணி தேவியை வந்த உடனே மணை போட்டு உட்கார வச்சு அவளுக்கு மாலை போட்டு பூ போட்டு நமஸ்காரம் பண்ணிடுவார். ஏன்னா அவர் ஜீவன் முக்தர், அவருக்கு ஒரு பற்றும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அதனால சாரதாமணியை பார்த்தா கூட அவருக்கு கல்கத்தா காளியை பார்த்த மாதிரி தான் இருக்கும். உடனே அவளுக்கு மாலை போட்டு அக்ஷகரை போட்டு நமஸ்காரம் பண்ணிடுவார், நீயே சக்தின்னு சொல்லிடுவார். அது மாதிரி ஜீவன் முக்தர்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த யுகபரம் ஒரு சுகம் ஒன்றும் ஞாபகம் இருக்காது. அவ அப்படியே பிரம்மத்திலேயே லயிச்சிருப்பா. அதனால மக்கள் வந்து அவரை பைத்தியம்னு சொல்வா, அவர் அதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அது அந்த சரித்திரம் படித்தோம்னா நமக்கு அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஆமா, எத்தனையோ மகான்கள், சேஷாதி சுவாமிகள், இவர் ரமண மகரிஷி, எல்லாருமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜீவன் முக்தாஸ். நம்மளோட வாழ்ந்தவர்களில் சொல்கிறேன் அந்த மாதிரி பரமாச்சாரியால். ஸோ எஸ், ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட். ஸோ அந்த ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய பகவான் அந்த லக்ஷணத்தில் சொல்லும் பொழுது, ஜீவன் முக்தனுக்கு என்ன லக்ஷணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதத்தில் வந்து இந்த ஜக்ஷத்ரீடத்ரமமானஹா ஸ்திரீபிர் யானைர்வா அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அந்த ஒரு இது. ஸோ அந்த இதுபடி வந்து சாப்பிட்டு விளையாடி குதூகலமாக காலம் கழிப்பவனுக்கு வந்து ஜீவன் முக்தன்னு பேருன்ற மாதிரி சொல்கிறா அதில். ஸோ அது வந்து நம்ம மேலோட்டமான அர்த்தத்தில் பார்க்குறோம், அது இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை, ஏன்னா அந்த புக்கில் அப்படி எழுதியிருக்கா. பட் ஆனால் எதனால அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் சொல்லுவாங்க. அதாவது அவளும் நம்மள மாதிரியா நம்ம கூடவே எல்லாத்தையும் அவளும் பண்ணுவா, எதையும் பண்ணுவா, ஆனா நமக்கு தெரியாது. கரெக்ட். அதுதான் அந்த இது வந்து இதுல கூட எனக்கு ஒரு வேலையுமே கிடையாது. பகவான் சொல்றாரு, எனக்கு எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல, செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது, ஆனா நான் செய்யறேன் அப்படின்பாரு. அந்த மாதிரி நீ பண்ணுவோம் வேலையா அப்படின்பாரு. ஸோ அப்போ அவர் வந்து வெறுமன குதூகலமா இருக்கிறது மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. அவர் எத்தனை வேலைகளை பண்ணியிருக்காரு இல்லையா. அவருக்கு வராத கஷ்டமா, அவருக்கு வராத துக்கமா, அதெல்லாம் துக்கமா அவர் பார்த்தாரா, பார்க்கல இல்லையா. அதுதான் அந்த அவதாரத்தினுடைய மகிமை.
அந்த நம்ம ஜீவன் சாய் பாபாவே சாய் சச்சரித்ரால வந்து எவ்வளோ லீலைகள் வந்து சொல்றா. ஒன்னொன்னு அந்த ஷீரடி சாய் பாபாவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரத்யக்ஷ ஒரு தெய்வம்ங்கிறது நம்மளால உணர முடியும். வந்து அது நம்மள்கிட்ட நம்ம பக்கத்தில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த இது வருது வந்து. ஏன்னா அவர் சாதாரண இது மாதிரிதான் இருந்தார். அவர் வந்து இதுவா இருக்கச்சு வந்து பட் ஒரு இதுலயும் நான் வந்து ஒரு இதுன்றது நம்மளுக்கு வந்து காட்டுற மாதிரி ஒரு இன்சிடென்ட்டும் இருக்கும் வந்து. அதுல வந்து பாக்கச்சே நம்மளுக்கு பிரமிப்பா இருக்கும் வந்து ஒரு இதுவும். இப்ப நம்மளால கட்டாயமா நம்ப முடியறது அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து இருக்கிறதுங்கிறது வந்து சொல்றேன். எல்லாராலையும் அது முடியாது நம்ம. ஆனா நிறைய நம்ம இது பண்ணி பிரயத்தனம் பண்ணி அவரே நினைச்சுன்னா அது ஒரு ஜென்மத்துல நம்மளுக்கு கட்டாயமா கிடைக்கும் அந்த ஒரு இது வந்து ஒரு பாக்கியம் வந்து. அதுதான் லட்சியமா அதை வச்சுருக்கணும் நம்ம எப்பயுமே. கண்டிப்பா. அதுதான் வள்ளுவர் அழகா சொல்வார், பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. இது எந்த குறள்? பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. அருமை. ஸோ வந்து நம்ம ஐ திங்க் இன்னைக்கான ஸ்லோகத்தை ஒரு தடவை எல்லாரும் ஒரு தடவை பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம செஷன் கம்ப்ளீட் பண்ணுவோம். போன வாரம் மாதிரி ½ அன் ஹவர் லேட் ஆகக்கூடாது. ஸோ டக்குன்னு முடிச்சிடுவோம். எஸ் ராகவன் சார். ஓகே, அடுத்தது கிரிஜா மாமி. சரி, நீங்க ஒரு தடவை சொல்லுங்களா ப்ளீஸ். ஸ்நான வியாகுல யோஷித் வஸ்திரம் உபாதாயாகம் உபாரூடம் வியாதித் சந்தீரத திக்வஸ்திராஹி உபுதாதும் உபாகர்ஷந்தம். சாரி டு இன்டர்வென், அங்க ஹி பிரிச்சல்னா டியூன்ல நிக்காது. அதான் வஸ்திராஹி உபுதாதும் உபாகர்ஷந்தம். அந்த ஹி உபுபாதும்ஸ் நீங்க பிரிச்சு சொல்றதுக்கு சொல்றேன். பட் இதுல சொன்னேன்னா டியூன்ல சொன்னேன்னா நிக்காது. ஹிப்புபாதும் தான் சொல்லணும். அது அப்படிதான் சொல்லணும். கரெக்ட். நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் ஆமா. சத்தா மாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்தது வேற யார் சொல்லணும்? நமஸ்காரம். நானவ் வியாகுல யோஷித் வஸ்திரமுபாதாயாகம் உபாரூடம் யாதித் தந்தீரத திக்வஸ்திராஹ்யுபுதாதுமுபாகர்ஷந்தம் நிர்தூதத்வய சோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் சத்தாமாத்திர சரீரம் பிரணமத கோவிந்தம் பரமானந்தம். தேங்க்யூ. சூப்பர் மாமி. மைதிலி மாமி. கலாவதி மாமி இருக்காங்க. சரவணன். நமஸ்தே ஜி. நமஸ்தே. ஓகே. சொல்றேன் ஜி. நான வியாகுல யோசித் வஸ்திரமுபாதா யாகமுபாரூடம் வியாதி தந்தி
रततिक् वस्त्राह्युपुदा तुमुपाकर्षन्तं निर्दूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्तं भले तत्ता मात्र शरीरं प्रणमद गोविन्दं परमानन्दम्. भले super. Jyota ma'am. Mahalingam sir. Kalash Shrikant ma'am. स्नानव्याकुलयोषिद्वस्त्रमुपादायागमुपारूढम् व्याधिसन्तीरथदिग्वस्त्राह्युपुदातुमुपाकर्षन्तम् भले निर्धूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्थम् तत्तामात्र शरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले 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 सूपर मैम. Sai Lakshmi ma'am. சொல்றேம்மா. ஞான நவ்யா குலயோஜித் வஸ்திரமுபாதாயாக முபாரூடம் வியாதித் சந்தீரத திக்வஸ்த்ரா ஹுபுதாது உபாகர்ஷந்தம் நிர்தூதத் வயசோக விமோகம் புத்தம் புத்தேரந்தஸ்தம் தத்தா மாத்திர சரீரம் प्रणमद गोविंदम परमानंदम. ओके सुपर. थैंक यू. Rita ma'am. Yes sir. ज्ञानव्याकुलयोषिद्वस्त्रमुपादायागमुपारूढं व्याधिसंतीरददिग्वस्त्रा दातुमुपाकर्षं तं निर्धूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्तं सत्तामात्रशरीरं प्रणमद गोविन्दं परमानन्दम्. Nirayamati ma'am. Rajeshwari mummy. स्नानव्याकुलयोषिद्वस्त्रमुपादायागमुपारूढं व्याधिस्कन्तीरतदिग्वस्त्राह्युपुदातुमुपाकर्षन्तं निर्दूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्थम् सत्तामात्र शरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. Dr. Purnima. ज्ञानव्याकुलयोषित् वस्त्रमुपादायाहम् उपारूढं व्याधित् सन्तीरदिग्वस्त्रा उदातुम् उपाकर्षन्तं निर्दूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्तं तत्तामात्र शरीरं प्रणमद गोविन्दं परमानन्दम्. Satish sir. वस्त्रमुपादायागमुपारूढं व्याधिस्कन्तीरतदिग्वस्त्राह्युपुदातुमुपारक्षन्तम् निर्दूतद्वययोगविमोहं बुद्धं बुद्धेरन्तस्तं
छन्दामात्रशरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. அது ஒரே ஒரு கரெக்ஷன், சத்தா மாத்திரை. सत्ता मात्र, ओके. சத்தா மாத்திரை. सत्तामात्रशरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உமனா மம்மி ஸ்ரீமதி மாமி சொல்லிட்டாரா? இல்ல வர வரணும். ஓ ஓகே ஓகே, இருக்காளா? ஓகே ஓகே. திருப்புர நான் சொல்றேன். சொல்லுங்க. நானானவ்யகுலோத்யோசிவத்ஸ்ரமுபாதாயாகம் உபாரூடம் व्यादित्सन्धीर दर्दिग्वस्त्रा शुभुदातु मुभाकर्षन्तं निर्दू சூப்பர் மாமி. निर्दूतद्वयसोगविमोहं बुद्धं बुद्धेरन्दस्तं तद्दामात्रशरीरं प्रणमद गोविन्दं परमानन्दम्. சூப்பர். திருப்புர சுந்தரி மேம். நமஸ்காரம். நானவ்யாகுலயோசித்வஸ்த்ர முபாதாயாகமுபாரூடம் व्यादित्सन्धीरददिग्वस्त्र युबुदादातुमुपाकर्षन्तं निर्दूतद्वयसोहविमोहं बुद्धं बुद्धेरन्दस्तं सत्तामत्र प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले भले भले. ஸ்ரீமதி மேம். நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம் பாபு. नानाव्याकुलयोषिध्वस्त्रम् उपादायागम् उपारूढम् व्याधिस्कन्धीरथदिवस्त्रायुपदातुम् उपाकर्षन्तम् निर्धूतद्वय शोकविमोहं बुद्धं बुद्धेर् अन्तस्तम् सत्तामात्रशरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले भले. சசிகலா மேம். நமஸ்காரம். ज्ञानव्याकुलयोषितवस्त्रम् उपादायागम् उपारूढम् व्याधिसन्तीरतदिग्वस्त्रा उपदातुम् उपाकर्षन्तम् निर्धूतद्वय शोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्थं सत्तामात्रशरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. भले भले. उषा मम्मी. बाला सर. चंद्रू सर. கேளா? சந்துரு சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். வேற யாராவது விட்டு போயிருக்கா? நான் இன்னும் படிக்கல. சந்திரிகா. नानव्याकुलयोषित्वस्त्रमुपादायागम् उपारूढम् व्याधिसन्तीरतदिग्वस्त्रायुपदातुमुपाकर्षन्तम् निर्धूतद्वयशोकविमोहं बुद्धं बुद्धेरन्तस्थं सत्तामात्रशरीरं प्रणमत गोविन्दं परमानन्दम्. नमस्कार. வேற யாரும் இருக்கல? நானவ்யாகுலயோஷித்வஸ்त्रमुपादायागमुपारूढम् व्याधिसन्धीरतदिग्वस्त्रा शुभदातुमुपाकर्षन्तम् निर्धूतद्वय शोकविमोहं बुद्धं बुद्धिसन्दस्तं सत्तामात्रशरीरं प्रणमत गोविन्दं
ஆல் டன். ஓகே, ஸோ சூப்பர். அடுத்த ஸ்லோகம் அடுத்த ஒரு கிளாஸ். கௌரி சங்கர் சொன்ன மாதிரி தெரியலையே. இப்பதான் சொன்னார். நீங்க தான் சொன்னீங்களா? ஓகே ஓகே. அடடா, தாக்கிட்டேலே. சாரி ஐம் சாரி. ஜஸ்ட் நோ இப்பதான். இல்ல உங்க குரல் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, எனக்கு தெரியல. நான் அவர் வாய்ஸ் வந்து எனக்கு அந்த பாலா வாய்ஸ் நினைச்சேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா நல்ல கரெக்டா ரொம்ப இடத்துல பிரிச்சு ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்க சொல்லணும், மத்தவ சொல்லும்போது கேட்டு எங்க கரெக்ஷன்ஸ் வருதோ பண்ணிட்டு. அதனாலதான் நான் வந்து அந்த கடைசியில சொல்ற வாளுக்கெல்லாம் அட்வான்டேஜ். ஆமா, நானே மாட்டிட்டேன். எஸ், ஸோ சூப்பர். இன்னைக்கு முருகன் ஆந்தம் பாடுவோம், கம்ப்ளீட் பண்ணுவோம். வாலண்டியர்ஸ் முருகா. நான் சொல்லவா? எஸ், கண்டிப்பா. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாள் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வனை எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவர பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய ஸ்வாமி கி ஜெய். நமஸ்காரம். நமஸ்காரம். Thank you. நமஸ்காரம். Thank you so much. Thank you. Namaskar.